நமது இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறிய கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்குறேன். அவர் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. சாதிக்க துடிக்கும் அனைவருமே அவருடைய கருத்துக்களை பின்பற்றி வெற்றியடையலாம். இவர் இந்திய நாட்டின் சிறந்த விஞ்ஞானி, சிறந்த ஆசிரியர், அற்புதமான பேச்சாளர், இப்படி பல திறமைகளை கொண்ட அவர் கூறிய கருத்துக்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். ஒன்று, கனவு காணுங்கள். ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே லட்சிய கனவு. இரண்டு, அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். மூன்று, வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை நிறைவேற்றுங்கள், ஒரு லட்சியம் சாதியுங்கள், ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள், ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள், ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள். நான்கு, சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. ஐந்து, உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுத்து விடாதீர்கள். ஒருவேளை அடுத்த முறை தோற்றுவிட்டால் உங்களுடைய முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது என்று சொல்ல பல நாக்குகள் காத்திருக்கின்றன. ஆறு, ஒருமுறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். ஏழு, உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். எட்டு, அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். 9, நம்முடைய மக்கள் சம்பாதிக்கும் பணம் செலவாவது இந்த இரண்டினால்தான். 1, பிள்ளைகளின் படிப்பு செலவு, 2, மருத்துவ செலவு. இந்த இரண்டையும் அரசு தரமானதாக கொடுத்தாலே போதும். ஏழை என்பவர்களே இருக்க மாட்டார்கள், எல்லோருமே செல்வந்தர்கள்தான். பத்து, கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், அதை வென்றுவிடலாம். 11, இமயத்தின் உச்சியை எட்டி தொடுவதாயினும் சரி, அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி, மேலே ஏறிச் செல்ல ஒருவருக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகிறது.
12. உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. 13. தனது இலக்கை குறிவைத்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு சின்ன புள்ளியும் பெரும் புள்ளிதான். எனவே சளைக்காமல் முயற்சித்துக் கொண்டிருங்கள். 14. கனவு காண்பவர்கள் அனைவருமே தோற்பதில்லை. கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். கனவு மட்டுமே காண்பவர்கள் தோற்கிறார்கள். 15. நமது ஆரோக்கியத்திற்கு கஷ்டங்கள் அவசியம் தேவை. நமது உடலுக்குள்ளேயே நல்லவிதமான உணர்வுபூர்வ சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளாவிட்டால் வெற்றியடைந்த பிறகு அதை அனுபவித்து மகிழ்ச்சியடைய முடியாமல் போய்விடும் என்பதை நாம் உணர வேண்டும். 16. நீங்கள் வெற்றி பெற்றவர்களின் சரித்திரங்களை படிக்காதீர்கள். அவற்றில் இருந்து வெறும் தகவல்களை மட்டுமே பெற முடியும். தோல்வி அடைந்தவர்களின் சரித்திரங்களை படியுங்கள். அதிலிருந்து வெற்றிக்கான வாய்ப்புகளை அறிந்து கொள்ளலாம். 17. ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. 18. காதலை தேடி ஓடாதே, தோற்று விடுவாய் வாழ்க்கையில். அதுவே உன் வாழ்க்கையை தேடி நீ ஓடிப்பார், வென்று விடுவாய் உன் காதலை. 19. நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்துக் கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. 20. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை. 21. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை, இந்த உலகத்தையே படிக்க வைப்பது உன் கைகளில் தான் உள்ளது. 21. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டு. 22. வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். எந்தை அருளால் எதுவும் வசமாகும். 23. கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும், படித்த குடும்பத்தில் இருந்து வந்தாலும் படிக்காத குடும்பத்தில் இருந்து வந்தாலும் உங்களால் வெற்றியடைய முடியும். நீ யாராக இருந்தாலும் உழைப்பால், அறிவால் வெற்றியடைவாய். 24. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். 25. தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம், திசை தெரியாத குழப்பம், இதுதான் இந்திய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனை. 26.
26. நீ கடவுளின் குழந்தை என்பதால் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் விட நீ சிறந்தவன், உயர்ந்தவன் என்ற உறுதி வேண்டும். 27. சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. 28. பயந்தால் வரலாறு படைக்க முடியாது. 29. காலத்தின் மணல் பரப்பில் உன் கால் சுவடுகளை பதிக்க விரும்பினால் உன் கால்களை இழுத்து இழுத்து நடக்காதே. 30. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றமில்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. 'திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறிய கருத்துக்கள் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இதுவரைக்கும் என்னோட பிரைன் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.